ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஸ்தித பிரக்ஞன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற அவனுடைய வர்ணனை, அவன் எப்படி பேசுவான், எப்படி நினைப்பான், எப்படி உட்காருவான், எப்படி நடப்பான் அப்படிங்கிற விதமாக அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டு ஒரு நிறை ஞானியினுடைய லட்சணத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் விவரமாக எடுத்து சொன்னார். எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 ஸ்லோகம் சொன்னார். அப்புறம் அப்படி இருக்கிறதுக்கு அவன் என்ன முறையை கையாளுகிறான் அப்படிங்கிறத புலனடக்கத்தை பற்றி மிக விரிவாக நம்ம படிச்சோம். கடைசியில அதை எண்ட் பண்ணிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, எப்படி கிம் ரஜேத, எப்படி அவன் நடந்து கொள்வான், இந்த உலகத்தில் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம், அது தெரிஞ்சாதானே யார் ஞானி அப்படிங்கிறது தெரிய முடியும். ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும், ஞானிய அடையாளம் கண்டுபிடிச்சு நாம அவரை ஞானி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணறதுக்காக இந்த ஸ்லோகம் கிடையாது. திரும்ப திரும்ப முதல்லேருந்தே ஒரு விஷயம் சொல்றேன். சாஸ்திரம் தர்ப்பணம், சாஸ்திரம் கண்ணாடி. இந்த கண்ணாடியானது நம்மைத்தான் நமக்கு காட்டுகிறது. இது மாதிரி நான் இருக்கேனா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த உபதேசங்களை அல்லாமல், ஓ இந்த மாதிரி அவர் இருக்காரா இவர் இருக்காரான்னு பார்க்கறதுக்கும் அதை எடை போடுறதுக்கும் உபதேசங்கள் கிடையாது அப்படிங்கிறது நிறைய மனசுல அடிக்கடி நினைவு வச்சுக்கணும். ஏன்னா ஸ்வபாவமாவே இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை விட மற்றவர்களுடைய நடவடிக்கைகளை அதிகமாக இது ஃபாலோ பண்ணும். அப்படி பண்ணும் பொழுது அது ஒரு சமாதானம் சொல்லி, என்னன்னா நான் அப்படி ஃபாலோ பண்ணும் பொழுது எனக்கு ஏதாவது தப்பு இருந்தா என்கிட்ட இருக்கான்னு பார்த்து திருத்திப்பேன் அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்லிக்கணும். ஆனா அது உண்மை கிடையாது. தன்னை கவனிக்கக்கூடிய நேரங்கள் குறையிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு நம்மள சரி பண்ணிக்கிறதுக்கான நேரத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த சாஸ்திரங்களே நமக்கு முக்கியமா உதவுது. இப்ப இவர் எப்படி சொல்றாருன்னு நம்ம பார்த்தோம். இதனுடைய பொருள் என்ன, எல்லாமே சுட்டுப்பொருளாக இருக்கிறது அப்படின்னு போன வகுப்புல சொன்னேன். சுட்டுப்பொருளாக இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் என்ன, ஒண்ணு இரவு, இன்னொன்று ஜாகிரதி அப்படின்னு சொன்னார், விழிப்பு நிலை அப்படின்னு சொன்னார். இந்த இரவு அப்படின்னு சொன்னது, இரவுங்கிறது பொருளை விளங்கி கொள்ள முடியாத ஒரு நிலை. நம்ம இருட்டுல நடந்து போனா தடுக்கி விழுந்துரும், எதிர்க்க என்ன இருக்கு எதுக்குன்னு நமக்கு தெரியாது. அதே விழிப்பு நிலை அப்படின்னா என்ன, ஜாகிரத்தின்னா நல்ல வெளிச்சமா இருக்கக்கூடிய ஒரு விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலையில நம்மளால எல்லாத்தையும் நல்லா பார்க்க முடியும். இந்த 2 விஷயத்தை வைத்துக்கொண்டு யாருக்கு எது இரவு எது விழிப்பு நிலை அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணர் இங்க சொல்றார். இத முதல்ல எப்படி பிரசன்ட் பண்றார் அப்படின்னு, இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எது இரவோ அதில் ஞானியானவன் விழித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல இரவு, விளங்கிக் கொள்ள முடியாதது, அறியாமை என்பது எதில் அப்படின்னு கேட்டா ஆத்ம தத்துவத்தில் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மாவை பற்றிய அறிவில், தன்னை பற்றிய அறிவில், தூய உணர்வை பற்றிய அறிவில், இதெல்லாம் ஒண்ணுதான். அதுல இந்த உலக மக்கள் அனைவரும், பெரும்பாலானவர்கள் அப்படிங்கிறதுனால சர்வபூதானாம்னு போட்டுட்டேன். ஏன்னா நீங்க எண்ணி பார்த்தா, நான் முன்னாடியே சொன்னேன், இத படிக்கணும்னு வரவங்க ரொம்ப கம்மி. இத நீங்க கொண்டு போய் நடு ரோட்ல வச்சு நான் சொல்லித்தரேன் என்ன தலைகீழ நின்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் டே வரவங்க அடுத்த டே வரவே மாட்டாங்க. ஏன்னா இது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியும் கிடையாது. இன்னொன்று, இதற்கு அசாத்தியமான ஒரு பக்குவம் தேவைப்படும். ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முதல்ல பொறுமை வேணும், அப்புறம் பக்குவம் வேணும். அப்பதான் இந்த சாஸ்திரம் புரியுது. சாஸ்திரமே அப்படி இருக்கிறதுனால இது கடை போட்டு விற்கக்கூடிய சரக்கு இல்லை. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், இது ரொம்ப அபூர்வமா இருக்கு, இது ரொம்ப நிறைய பேருக்கு இது ஈஸியா சீப்பா கிடைக்கிறது இல்லைங்கிறதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறது. சீப் இன் த சென்ஸ் ரொம்ப ஈஸி அவைலபிலிட்டி ஃபர்ஸ்ட் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இதுல இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள். எப்பவுமே மனுஷனுடைய மனசு பராஞ்சிகாணி அப்படின்னு தான் இது உபனிஷத் சொல்றது. வெளியில பாக்குறதுலதான் இன்ட்ரெஸ்ட் அதிகம்.
வெளியில எப்படி இருக்கு, வெளியில எப்படி இருக்கு, உள்ள திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உழைக்கணும். அந்த உழைப்பு, அந்த நேரம், அந்த அந்த திருடத்தா அதெல்லாம் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவத்தை அடைந்த ஜீவர்கள் மட்டும் தான் இதை உட்கார்ந்து முறையாக சாஸ்திரமாக படிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனாலதான் என்ன சொன்னார், சர்வபூதானாம் நிஷா. சர்வபூதானாம் நிஷான்னு சொன்னா எல்லாருக்கும் எது இருட்டா இருக்கோ, இருட்டா இருக்கு அப்படின்னா என்ன, விளங்காம இருக்கு, ஒன்னும் புரியல அப்படின்னு இருக்கோ, அந்த விஷயத்துல ஞானி விழித்திருக்கிறான். விழித்திருக்கிறான்னு நல்லா புரியுறது அவனுக்கு. இப்போ எது எது இருட்டா இருக்கு அப்படின்னா, ஆத்ம தத்துவம் இருட்டா இருக்கு. அப்ப எது அவர்களுக்கு வெளிச்சமா இருக்கு? அனாத்ம தத்துவம் வெளிச்சமா இருக்கு. ஈஸி தானே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இது ஒண்ணு இருட்டு, 2 தானே இருக்கு. ஆத்மா, அனாத்மா 2 தான் இருக்கு. இந்த ஞானிங்கிறவன் எப்படி டிஃபர் ஆகுறான் அப்படின்னு சொன்னா, ஆத்ம அனாத்ம விவேகத்தை அவன் பெற்றிருக்கிறான். விவேகம்னா என்ன? டிஸ்கிரிமினேட்டிங் பவர். அவனுக்கு இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு தெரியுது. அது எதனால தெரியுது அப்படின்னா, ஆத்மாவோட லட்சணங்களை அவன் அறிகிறான். அனாத்மாவோட லட்சணங்களை அறிவதோடு மட்டுமல்ல, அனுபவித்துக் கொண்டு. முக்கியமானது என்ன அப்படின்னா, நித்தியம் அனித்தியம் அந்த ஒரு லட்சணத்தை வைத்துக்கொண்டே இவன் ஆத்மாவை பற்றிய அறிவையும் அனாத்மாவை பற்றிய அறிவையும் நல்லா திடப்படுத்திக்க முடியும். பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களும் நித்தியமாக இல்லை. 3 காலங்களிலும் அது இருக்கிறது இல்லை. அதனால அது சத்தியமாகவும் இல்லை. இது நித்தியமும் இல்லை, இது சத்தியமும் இல்லை அப்படிங்கிறதுனால அதுல ஒரு இச்சையானது அவனுக்கு இருப்பது. இங்க விளங்கிக் கொள்வது, அறிவது அப்படிங்கறதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, அதை நாடுவதை குறிக்கிறது. நான் ஒரு விஷயத்தை நோக்கி போகணும் அப்படின்னா, எனக்கு அதுல முதல்ல ஒரு பிரவிற்த்தி, ஒரு இச்சை, ஒரு போகணும்ன்ற எண்ணம் எனக்கு வரணும். வரணுமானா அது மேல எனக்கு ஒரு மதிப்பு வேணும். கரெக்டா? அது மதிப்பே இல்லாத விஷயத்துக்கு, மதிப்பே இல்லைன்னா இது கிடையாது. மதிப்பற்ற தன்மை அப்படிங்கிற உதாசீன அது இருக்கு, அது பாட்டுக்கு இருக்கு. எனக்கு அது தேவையில்லை. நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கல எந்த ஆங்கிள் இத சொல்றோம் அப்படின்னா, அது இருந்தாத்தான் நான் இன்பமா இருப்பேன் அப்படின்னு எனக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருளாலையும் நான் இன்பத்தை அடைவது இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப கன்விக்ஷனோட இருக்கிறது யாரு அப்படின்னா ஞானி இருக்கு. ஞானி அப்படி இருக்கிற காரணத்தினால அவனுக்கு உலகத்தில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் இன்பத்தை தருகின்றன அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானிகள் எதை ரொம்ப மதிக்கிறாங்களோ அந்த விஷயத்துல ஞானிக்கு சுத்தமா மதிப்புங்கிறதே கிடையாது. மதிப்பு கிடையாது. அது அது அவனுக்கு விளங்குவதில்லை. அதில் அவன் அறியாமையாக இருக்கிறான். எல்லாம் ஒரே விஷயமாத்தான் அர்த்தம் எடுத்துக்க. அப்ப எந்த எந்த விஷயத்துல ஞானி ரொம்ப விளங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னா, தத்துவ விஷயத்தில் அவன் ஆத்ம தத்துவத்தை நன்கு விளங்கி கொண்டிருக்கிறான். தன்னை பற்றிய அறிவை நன்று பெற்றிருக்கிறான். இப்படி தன்னை பற்றிய அறிவில் திளைத்து இருக்கக்கூடியவன் இவன் எதுல நல்லா விளங்கி இருக்கானோ அந்த விஷயத்துல உலக மக்கள் எப்படி இருக்காங்க? உலக மக்கள் அதுல இருளாக இருக்கு. அது அந்த விஷயத்துல இரவாக இருக்கிறது. இரவாக இருக்கிறதுன்னா என்ன? அவர்களுக்கு அது பத்தி தெரியவே இல்லை. எதை பத்தி தெரியல? இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. 2 விஷயம்தான். பிரம்ம ஜானியாக அதாவது ஆத்ம ஜானியாக இருக்கக்கூடியவனுக்கு இந்த ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது அவனுக்கு வெளிச்சமா இருக்கு. உலகம் அப்படிங்கிறது இருட்டா. அதே அஞ்ஞானிக்கு ஆத்ம தத்துவம் இருட்டா இருக்கு, உலகம் வெளிச்சமா இருக்கு. உலகம் வெளிச்சமா இருந்து என்ன பயன்? மேலும் மேலும் துன்பம் தான் ஜாஸ்தியாகும் இல்லையா? இந்த ஆத்ம தத்துவம் வெளிச்சமானா என்ன பயன்? தானே இன்பஸ்வரூபம் அப்படின்னு அவன் இன்பமாக நிறைவாக அவன் இருப்பான். எப்படி அவன் திடீர்னு ஓவர் நைட் டிரான்ஸ்பர்மேஷனா? நேற்று ராத்திரி தூங்கி எழுந்தான், காத்தால எழுந்து பார்த்தாக்க எல்லாம் வெளிச்சமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னான். நான் சொல்லல. அவன் எப்படி சொன்னான்? அவன் பார்த்திருக்கோம் முன்னாடி. ஆத்ம ஞானம் பெறுவதற்கு என்ன வழிகள் அப்படிங்கறதுல என்னெல்லாம் பார்த்தோம். ஒரு குரு கிட்ட முறையாக போய் உட்கார்ந்து சிரவணம் பண்ணணும்.
சாஸ்திரத்தை வரி வரியா உட்கார்ந்து படிக்கணும். பதார்த்தம், பொருளுரை எல்லாத்தையும் படிக்கணும். வேறு சில சாஸ்திரங்களோடு ஒப்பிட்டு குரு சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையும் படிக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற தனியா உட்கார்ந்து அதை சிந்தனை பண்ணணும். சத்சங்கமா அதை உட்கார்ந்து சிந்தனை பண்ணணும். அப்புறம் அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்துக்கணும், மனனம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பண்றது சிரவணம், அடுத்தது பண்றது மனனம். சந்தேக நிவர்த்திகளுக்காக குரு கிட்ட கேள்விகள் கேட்டு விடையை பெற்று அப்படி சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து. அர்ஜுனன் அப்படித்தானே பண்றான். ஒரு ஒரு சாப்டர்லயும் அர்ஜுனனுக்குன்னு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் எல்லாம் அர்ஜுனன் கேட்கறதா நினைக்கிறாரு, நமக்கு தான் அந்த கேள்வி. ஏன்னா நமக்கு ஒருவேளை கேட்க தெரியலனாலும் கேள்வி எழுப்பி பதில் சொல்றது அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயத்துல இருக்கு. அதனால அர்ஜுனன் மூலமாக அந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்வதன் மூலமாக சந்தேகம் நிவர்த்தியார். எல்லாமே இந்த கீதா சாஸ்திரத்துக்குள்ளேயே நமக்கு கிடைக்க போகுது. அடுத்தது நிதித்தியாசனம். தொடர்ந்து இந்த சிந்தனையிலேயே இருந்து கொண்டே இருக்கான்னு சொன்னா, ஊறி 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 ஊறுகான்னு சொன்னேன் இல்லையா, அது ஊறிடும் மனசு. அதுல அப்ப பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே அப்படின்னு யார் சொன்னா? தாய்மான். ஒரு இடத்துல கூட இல்லாத இடமே தெரியலப்பா எனக்கு. என் கண்ணை திறந்து பார்த்தேன்னா எல்லாம் நீதான் தெரியுறாங்க. அப்படி பிரம்மமாக அனைத்தும் தெரிகிறது. ஆத்மாவாக அனைத்தும் தெரிகிறது. ஆத்மாதான் இருக்கு. நம்ம மனசுல முதல்ல நிறைய கல்மிஷங்கள், நிறைய அழுக்குகள், நிறைய உலக விஷயங்களில் ஈடுபாடுகள் எல்லாம் இருக்கு. அதனால ஆசையினால் கோபங்கள், ஆத்திரங்கள், நமக்கு எல்லா விதமான உணர்ச்சிகளும் போட்டு மண்டி கிடக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் நம்ம படிச்சோமே, எப்படி அதெல்லாம் நீக்கிறது? நிஷ்காமமாக கர்மாக்கள் செய்து 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 தொடர்ந்து இந்த மனதை பக்குவப்படுத்தி பண்படுத்தி தெளிவாக்கி அதற்கப்புறம் இத்தனையும் இவ்வளவு உழைச்சிருக்கான். சும்மா கிடைக்கல அவனு. ஒரு ராத்திரியில அவன் ராத்திரியை பகலாகவும் பகலை ராத்திரியாகவும் பார்க்கிறான்ங்கிறதெல்லாம் நம்ம ஜோடனையா சொல்லிட முடியாது இல்லையா? அப்படி அவன் உழைத்து அவனுக்கு கிடைப்பதுதான் இந்த ஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கிற அந்த நிறைஞானி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நிலை. இந்த நிலையில் சர்வபூதானாம் அனைத்து பூதங்களுக்கும் எது புலப்படாத விஷயமாக இருக்கிறதோ, இன்னொரு வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு. எந்த வார்த்தையிலையாவது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் பலவிதமான பிரசன்டேஷனை கொடுத்துருக்கேன். இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு எது புலப்படுவதாக இருக்கிறதோ அது ஞானிக்கு புலப்படுவதில்லை. எது ஞானிக்கு புலப்படுவதாக இருக்கிறதோ அது இந்த உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய மற்ற ஜீவர்களுக்கு, அஜ்ஞானிகளுக்கு அது புலப்படுவதே இல்லை. சரி, ஏன் புலப்படுறது இல்ல? ஞானி இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டாரு, நாங்க ஒத்துக்கிறோம்ப்பா. ஞானி எஃபர்ட்ஸ் போட்டாரு, அதனாலதான் அவருக்கு இது புலப்படுறது. அதெல்லாம் எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு கன்வின்ஸ்டு தான். ஆனா அவர்களுக்கு அப்படின்னா எதனால அவர்களுக்கு புலப்படவில்லை? எதை அவர்கள் விட்டால் அவர்களுக்கு இது புலப்படும்? அவர்களுக்கு புலப்படாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதத் புத்தி அப்படின்னு சொல்ற. அதத் புத்தினா எது உண்மை இல்லையோ அதை உண்மை என்று பார்ப்பது. இந்த உலகம் உண்மையா அப்படின்னா உண்மை இல்லை, ஆனா அதை உண்மைன்னு பார்க்கறது. என் வீடு, என் காரு, என் பங்களா, என் மனைவி, என் மக்கள், என் குழந்தை எல்லாம் உண்மை கிடையாத விஷயங்கள், எல்லாம் உண்மை போல தோன்றக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதுதான் நிலைத்த உண்மைன்னு நினைக்கிறது. உண்மையா உண்மை இல்லையா அப்படின்னு கேட்டா நமக்கு உடனே என்ன தோணும்? என்னங்க பேசுறீங்க? இதை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன், பக்கத்துல பாருங்க என்னோட மனைவி உட்கார்ந்துருக்காங்க, பக்கத்துல என்னோட குழந்தை உட்கார்ந்துருக்கு, எப்படி நீங்க உண்மை இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னா வியாவகாரிகமாக அது உண்மையாக இருக்கிறது. விவகாரத்திற்கு அது உண்மையாக இருக்கிறது. ஆனால் 3 காலங்களிலும் உண்மையாக இருக்கிறதா? அந்த கேள்விதான் இந்த கேள்வி. 3 காலங்களிலும் உண்மையாக இருப்பது அது அல்லவே. அதுக்கு டீஜெனரேஷன் இருக்கே, அது போயிடுமே, கொஞ்ச நாள் தானே இருக்கும். எதா இருந்தாலும் நீங்க தேக்கு கட்டில் வேணாலும் எடுத்துக்கோங்க, பாக்குறதுக்கு அது டீஜெனரேட் ஆகாத மாதிரி தெரியும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஏன் கட்டில் கால் உடைஞ்சு விழுது? உள்ளுக்குள்ள ஒரு டீஜெனரேஷன் நடக்கிறது. அசையாத பொருட்களில் கூட ஒரு அசையும் தன்மையானது இருந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வைத்து கொண்டுதான் சொல்றோம், இந்த உலகம் முழுவதும் இதே மாதிரி ஷேப்ல முன்னாடியும் இல்ல, இப்பவும் இந்த ஷேப்ல எப்பவுமே இருக்கிறது கிடையாது. பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி இருக்கவே இருக்காது. இது மொத்த உலகத்துக்கும் பொருந்தும். நாம் கிரியேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சொந்த உலகம்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாருக்கும் இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் எனக்குன்னு ஒரு சின்ன உலகம் இருக்கு.
அது ரொம்ப கவிதையா சொல்லணும்னா, அந்த உலகத்துக்குள்ள நான் விளையாடி மகிழறேன். அந்த உலகத்துக்குள்ள நான் பலவிதமான ரோஜா பூக்களை நட்டு வைத்திருக்கிறேன். எல்லா கவிதையெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும். கேட்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்கும். எல்லாம் ஓகே. ஆனா உண்மையா? உண்மை கிடையாது. அதத்தான் சொல்றார். அதத் புத்தி அப்படின்னு ஆதிசங்கரர். அதத் புத்தினாம். அது ஏன் அதத் புத்தின்னா என்ன அர்த்தம்னா, எது அது இல்லாததை அதை பார்ப்பது அப்படிங்கிறது தான் அதத் புத்தி. ஆத்மா அப்படிங்கிறது தான் சத்தியம். அனாத்மா அப்படிங்கிறது மித்யா. இந்த சத்தியமாக இல்லாத இந்த அனாத்ம வஸ்துக்களை ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய நிலைத்த தன்மையை அதன் மீது ஏற்றி, அது நிச்சயமா இருக்கும். எப்பவும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைத்து, அதோட உண்டா பிரச்சனையே கிடையாது. நினைத்து, அதனால் இன்பம் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? அங்கதான் ப்ராப்ளம். ஏன்னா எல்லாம் இருந்துட்டு போறது அப்படின்னு இருந்தா நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. அது போச்சுன்னாலோ, அது இல்லாத இருக்கிற சூழ்நிலையிலோ, நமக்கு மனம் வெதும்பி நம்மளுடைய தன்னிலை இழக்கிறோமே, செயல்பாடுகளை இழக்கிறோமே, அங்கதான் ப்ராப்ளம் வரும். ஞானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா, வருஷ காலமா நான் இத படிக்கிறேன், படிக்கிறேன், படிக்கிறேன். இத படிச்சு எனக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த சூழ்நிலை என்னை செயல்படாத நிலைக்கு என்னை தள்ளக்கூடாது. அதுதான் என்னுடைய ஞானத்தினுடைய மிகப்பெரிய பிரயோஜனம். பிராக்டிகலி யோசிச்சு பாருங்க. வேற எதுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் ஆஃப் டைம் இல்லையா? அது ஏன்னா அந்த சூழ்நிலை வராத போகாது. நம்ம பின்னாடி பார்க்க போறோம். நெறைய விஷயங்கள பின்னாடி பார்க்க போறோம். அதெல்லாம் மனசுல வைத்துக்கொண்டு இப்ப இதெல்லாம் சொல்றேன் நானு. அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இந்த அஞ்ஞானி இருக்கானே, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. வேதாந்தத்துல பொதுவா ஒரு உதாரணம் ஜெனரலா ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது கயிறு பாம்பு உதாரணம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஆள் வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறான். அப்ப வந்து ஒரு கயிறு இருக்கு. லைட் சரியா இல்ல. நல்லா கவனிச்சுக்கணும்ல. இந்த இது எக்ஸாம்பிளோட சூழ்நிலை என்னன்னா, லைட் சரியா இல்ல. லைட் வந்து மந்தமா இருக்கு. அந்த மந்தாந்தகாரத்துல அவன் நடந்து வரும்பொழுது, அத பார்க்கறச்சே அவனுக்கு பாம்பு அப்படின்னு தோன்றுது. டக்குன்னு அவன் வந்து நிக்கிறான். இப்ப இது உண்மையிலேயே பாம்பு இருக்கிறதா? இல்லையா? இந்த பாம்புங்கிறது கயிற்றுக்கு மேல ஏற்றி வைக்கப்பட்ட சூப்பர் இம்போசிஷன். அத்தியாசம் அப்படிங்கிறது. அப்படித்தான் இந்த உலகம் உண்மை அப்படின்னு நாம நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் இம்போசிஷனாக இருக்கிறது. இது உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது யாருக்கு புரிஞ்சிருக்கு? யாருக்கு புரியல? அதுதான் இங்க கேள்வி. அது புரிஞ்சது. இந்த உலகம் உண்மை அல்ல. இதற்கு இருப்பு கிடையாது. நாசத்தோ வித்யதே பாவக, ந பாவோ வித்யதே சதக. எது இருப்புக்கு இன்மை கிடையாது, இன்மைக்கு இருப்பு சொல்ல முடியாது. அந்த அந்த விஷயத்தெல்லாம் நல்ல மனசுல போட்டு வச்சோம்னா, அப்ப நமக்கு என்ன புரியும்? ஞானிக்கு இந்த விஷயம் தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. டவுட்டே கிடையாது. அதனால என்ன ஆகுது? அவனுக்கு இதுல விழிப்புணர்வோடு இருக்கிறான். விழிப்பாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் நல்ல விழிப்புணர்வோடு இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அதுல அர்த்தம். இங்க ஞானிய கூப்பிடுற பாஷை என்ன? சம்யமின்னு கூப்பிட்டுருக்க. சம்யமின்னா என்ன? அவன் வந்து ஜிதேந்திரியனாக இருக்கிறான்னு சொன்னேன் நான். அவன் வந்து புலன்களை வென்றவனாக இருக்கிறான் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்ற கர்ம, பக்தி, ஞான யோகம் ஞான யோகம் இது எல்லாத்தையும் முடித்து அதனால் புலனடக்கத்தில் தெளிவு பெற்றவனாக இருக்கிறான். நிறைய கர்மா பண்ணியிருக்கான். ஏற்கனவே நிறைய கர்மா பண்ணி, அதுக்கப்புறம் நிஷ்காம கர்மத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் ஈஸ்வர பக்தியும் தியானமும் நன்றாக செய்து, அதன் பிறகு அவன் அறிந்து கொண்டிருக்கிறான் இந்த அனித்தியத்தன்மை என்பது என்ன அப்படின்னு. அனித்தியத்தை நன்றாக உணர்ந்ததனால் அவன் நித்தியத்தின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பி விட்டான். இப்போ போக்கஸ் போயிடுத்து. நான் இப்ப அவுட் ஆஃப் போக்கஸா இருக்கு. இப்ப நான் வந்து நித்தியம் இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சாச்சு. நீதான் பூரணமான ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு காமிச்சாச்சு. நான் போய் அல்பம் மாதிரி ஒரு ஒரு மாம்பழ துண்டுக்கோ ஒரு அல்வாவுக்கோ திரும்புவேணும். திரும்ப மாட்டேன். ஏற்கனவே நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க அது 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 சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும். நான் இன்பமா தான் இருக்கேன். ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம். அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். யாவானர்த்த உதபானே சர்வத சம்பிருதோதகே அப்படின்னு. இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஞானி நிறைவாக இருக்கிறான். இந்த இந்த இதுலயும் இந்த புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல சொன்ன நிஷா ஒரே ஸ்லோகத்துல ரெண்டு இடத்துல ரெண்டு ஒரே சொல் வந்து கையாளப்படும். முதல்ல சொன்ன நிஷா இஸ் ஈக்குவல் டு பிரம்ம தத்துவம் அப்படின்னு போட்டுக்கணும். ரெண்டாவது சொன்ன நிஷா என்னது அப்படின்னா அஜ்ஞானம் அப்படின்னு.
ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யன். அவர் அவர் எதில் விழிப்புடன் இருக்கிறார், அதை வச்சு கனெக்ட் பண்ணாதான் அது புரியும். எந்த பிரம்ம தத்துவமானது அனைவருக்கும் புரியாததாக இருக்கிறதோ அதில் ஞானி விழிப்புடன் இருக்கிறான். அதனால அங்க பிரம்ம தத்துவம். அடுத்ததுல ஞானிக்கு சொல்லும் பொழுது இந்த நிஷா என்பது அஜ்ஞானம் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டது. அதனால இந்த அறியாமை அப்படிங்கிறதுல, அறியாமையில இருக்கக்கூடியவர்கள் எதை உண்மை என்று நினைக்கிறார்களோ அதை ஞானி உண்மையாக மதிப்பதில்லை அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஞானி உண்மை என்று உணர்ந்ததை அஞ்ஞானிகள் உண்மையாக அறிவதில்லை. அவர்களுக்கு அந்த அறியக்கூடிய தன்மை இல்லை. இப்ப இந்த இது உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும். நீங்க சொன்னீங்களே, நீங்க அத்தியாசம், கயிறு பாம்பு உதாரணம்லாம் சொன்னீங்களே, அது ஏன் அவனுக்கு ஏற்படுறது அப்படின்னா அறியாமையினால ஏற்படுது. அப்ப அந்த அறியாமையை போக்கணும்னா என்ன பண்றது? அறியாமையை போக்குவதற்கு அறிவை பெற வேண்டும். பொதுவாக அறியாமைங்கிறது 2 டைப் இருக்கு. என்ன டைப்பு அப்படின்னு சொன்னா, ஒரு டைப் உலகியலில் நாம் ஈடுபடுவது, அது ஒரு அறியாமை. அதாவது மெட்டீரியல் இன்க்ளினேஷன். நம்ம இந்த உலக பொருட்கள் மீது நாம வைக்கக்கூடிய பற்று இருக்கே, அது ஒரு வகையான அறியாமை. இன்னொரு அறியாமை என்ன அப்படின்னா, கொஞ்சம் இது கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ரிலிஜியஸா நாம வைக்கக்கூடிய ஒரு பற்று. இந்த சுவாமி தான் நான் கும்பிடுவேன், இந்த கோவில் தான் எனக்கு வேணும். நம்மளால நடக்கவே முடியல, போகவே முடியலங்கிற சமயத்துலலாம் என்ன பண்ணுவோம்? அது ஒரு பாரமாக நம் மனதிற்கு நான் திருப்பி திரும்பி சொல்ற விஷயம் என்னன்னா, ஆன்மீக வாழ்க்கையில் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள பாடுபடுகிறோமோ, அந்த நேரத்தையும் அந்த எனர்ஜியையும் நம்ம கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ரிசல்ட் தான் இருக்கணும். என்னன்னா, நம்மளால அதை ஏதாவது ஒண்ணு பண்ண முடியாத போது, என்னால பண்ண முடியலையே அப்படின்னு நான் துக்கத்துக்குள்ள போய் மூழ்கி செயல்பட முடியாத தன்மையானது எனக்கு ஒரு காலம் வரக்கூடாது. அதுதான் எனக்கு பெரிய பெனிஃபிட். அப்ப ரிலிஜியஸாவும் சில அறியாமைகள் இருக்கு, நமக்கு தெரியறது. நிறைய பேர் இருக்காங்க, அத பொதுவா மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுறாங்க. நீங்க இதுக்கு இங்க பின்னாடி 52, 53 ஸ்லோகத்தை ரெஃபர் பண்ணிட்டு பார்த்தேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக சொல்றேன். யதாதே மோக கலிலம் புத்திர் வியதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய. இங்க என்ன பார்த்தோம் நம்ம? எப்ப உன்னுடைய மோகம் என்ற சகதியில் இருந்து நீ மீள்கிறாயோ, அப்பொழுது நீ இதுவரை கேட்டவற்றையும் இனி கேட்கப் போவதிலும் உனக்கு நிர்வேதம் ஏற்படும், வைராக்கியமானது ஏற்படும். அங்க என்ன நம்ம அதுக்கு விளக்கம் பார்த்தோம். கேட்க போவது, கேட்க வேண்டியது கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கர்மாக்கள். என்ன செஞ்சோம், இதுமே ஏதாவது செய்ய வேண்டியிருக்கு, அதுல எனக்கு ஒரு வைராக்கியம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நல்லா பண்ணிட்டேன், எனக்கு திருப்தியா இருக்கு, நான் நிறைவா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற வைராக்கியம் வரும். அதனாலதான் அங்கேயும் நம்ம இந்த விஷயத்தை சிந்திக்கும் பொழுது ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. எனக்கா நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு எனக்கு வரும். அப்படி வரும் பொழுதுதான் அதுதான் அந்த மோக கலிலம் போகிறது அப்படிங்கிறது. மோகம் இருக்கிற வரைக்கும் மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்திவிடு. எதுக்கு மோகத்தை கொல்லணும்? மோகம் என்பது எனக்கு என்ன பண்றது? குழப்பத்தை ஏற்படுத்துறது இல்லையா? திரும்ப திரும்ப இந்த யாகம் பண்ணா எனக்கு சரியா போயிடுமா, இந்த யஜ்யம் பண்ணா எனக்கு சரியா போயிடுமா, இந்த ஜபம் பண்ணா எனக்கு சரியா போயிடும். உனக்கு சரியா போகணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் டூல்னு நினைச்சுக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. என்னெல்லாம் சரியா போகணும் நீ நினைக்கிறியோ அதெல்லாம் எக்ஸிஸ்டிங்கே இல்லப்பா அப்படின்னு போட்டு ஒரே அடியா அடிக்கிறது சாஸ்திரம். நாம அதை கவனிக்காம நாம என்ன வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் சத்தியம், நடக்கிறதெல்லாம் நிஜமா நடந்துட்டு அப்படின்னு நாம நினைத்து கொண்டு இதெல்லாமே கற்பனை அப்படின்னு அது புரியாதது குத்தம் இல்லை, அது அறியாமையினுடைய தோஷம். அந்த அறியாமையை நீக்கிக்கணும்னா தொடர்ந்து திருப்பி 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 நாம சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதனால இந்த 2 விதமான அறியாமையுமே நம்ம நீக்கணும். இப்ப ஞானிக்கு 2 விதமான அறியாமையும் கிடையாது. அதனாலதான் நீங்க ஒரு நிறை ஞானியாக இருக்கக்கூடியவன் ஈவன் ஒரு ரிலிஜியஸ் ஃபங்க்ஷனா இருந்தா கூட அங்க கூட அவன் ஈர்க்கப்பட மாட்டான். அவன் பாட்டுக்கு அவனோட பிரசன்ஸ் இருக்கும், ஆனா அதுல பெருசா ஒரு ஈர்ப்பு இருக்காது. அதனாலதான் ஞானிகளால காரியங்கள் பண்ண முடியறதுன்னு நம்ம சொல்றோம். நமக்கு ஒரு கேள்வி வரும்,
ஞானியா இருக்கக்கூடியவர் காரியங்களில் எப்படி ஈடுபடலாம், எப்படி ஈடுபட முடியும் அப்படின்னு. ஏன்னா ஒட்டிக்கிறதே கிடையாது. அது அடுத்ததுல பார்ப்போம். நிஸ்பிருக அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒட்டிக்கவே மாட்டார் அந்த விஷயத்துல. ஏன்னா அவரை பொறுத்தின வரைக்கும் அதனால் அவருக்கு இன்பம். ஒருத்தரும் எதுக்கு காரியம் யோசிச்சு பாருங்க. எந்த காரியம் பண்ண சமைக்கிறது எதுக்கு? சாப்பாடு. சாப்பிடலன்னா என்ன ஆகும்? வயித்த பசிக்கும். பசிச்சா பசி ஒரு துன்பம் சொல்லியிருக்காளே. அப்ப பசி ஒரு துன்பம். அந்த துன்பத்தை போக்குவதற்கு, நான் இன்பமாக இருப்பதற்கு நான் சமைக்கிறேன். அப்படி நீங்க டீகோட் பண்ணிட்டே வாங்க. குளிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து அவ்வளவு விஷயத்துக்கும் இன்பம் தான் காரணமா இருக்கும். அப்ப அந்த இன்பம் அப்படிங்கிறதுக்காக தான் நாம உட்கார்ந்து ஒரு வேலையுமே பண்ணி கொண்டிருக்கிறோம். ஞானிக்கு இன்பம் என்பது எங்கேந்தாவது வரணும். அதான் கேள்வி. வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப இவ்வளவு நாளா அவர் ஊறியிருப்பாரு. இந்த சாஸ்திரத்துல நிறைய கர்மங்கள்லாம் பண்ணியிருப்பார். அவர் நிறைய படிச்சிருப்பாரு. சத்தியம், வத, தர்மம், எல்லாம் படிச்சிருப்பாரு. அதெல்லாம் அவருக்கு அப்ளை ஆகாதா? இப்போ அவர் ஞானி ஆயிட்டா எல்லாமே வேலிடிட்டி போயிடுமா? அப்படி கிடையாது. ஞானம் ஏற்படுற வரைக்கும் யாராக இருந்தாலும் அத்தனையும் எல்லாம் வேலிடிட்டி தான் இருக்குதான். ஞானம் அடைந்த பிறகு, தன்னை பற்றிய அறிவை பெற்ற பிறகு, அடையறதுங்கிறது ஒண்ணு கிடையாது. தன்னை பற்றிய அறிவை பெற்ற பிறகு, இன் அதர் வேர்ட்ஸ், தன்னை பற்றிய அறியாமை நீங்கிய பிறகு, அந்த ஞானிக்கு வேறு எந்த ஒரு விஷயத்தினாலும் இன்பம் என்பது வரப்போவதில்லை. தானே இன்பஸ்வரூபம் அப்படிங்கிறதுல ஒரு நிலைத்த ஞானம் அவனுக்கு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தினாலதான் அவன் மற்றவர்களுக்கெல்லாம் எது விளங்காததாக இருக்கிறதோ அதில் நன்கு விளங்கியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ற. மற்றவர்களுக்கெல்லாம் எது நன்கு விளங்கியதாக இருக்கிறதோ அது ஞானிக்கு இருளாக இருக்கிறது. எனக்கு போக்கஸ் இல்லை. இப்ப நீங்க போக்கஸ் லைட்டை எங்க போடுறீங்களோ அங்கதானே லைட் எரியும். என் லைட் அங்க போக்கஸ் பண்ண மாட்டேங்குது. என் மனசு அதுக்குள்ள போகிறது கிடையாது. இந்த சர்வ கர்ம சந்நியாசம்ங்கிறத ஞானியால பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படின்னா பண்ண முடியும். காரணம் என்ன? அவனுக்கு போக்கஸே கிடையாது. அந்த இடத்துல அவனுக்கு போக்கஸ் கிடையாது. இந்த கர்மாவனால அவன் என்ன பெறப்போகிறான் அப்படிங்கிறதுல அவனுக்கு கொஞ்சம் கூட கவனம் கிடையாது. ஏற்கனவே அனைத்து கர்மங்களின் பலனான நிறைவுத்தன்மையை அவன் அடைந்ததனால், ஞானத்தினால் அதை அடைந்ததனால் அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்தது சொல்ற, இன்னும் ஒரு படி மேல போய் ஞானி அப்படிங்கிறவன் எப்படி பார்க்கிறான், இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் வேறு வேறாக கண்டம் கண்டமாக பார்க்கவே அவனுக்கு தெரியாது. எல்லாம் அகண்டமா பார்க்கிறார், ஒன்றாக பார்க்கிறார். வேற வேற விஷனே இல்லை அப்படின்னு வேதத்துல ஒரு இடத்துல சொல்றது, அகம் அன்னம் அகம் அன்னாதக அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே புசிப்பவனாகவும் நானே புசிக்கப்படுவதாகவும் இருக்கிறேன். எங்கேயான டிஃபரன்ஸ் வருதா? கிடையாது. ஏன்னா ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிறதுல அவனுக்கு பயங்கரமான கன்விக்ஷன். ரெண்டாவதா ஒண்ணு இருக்கு அப்படின்னாதான் அதன் மூலம் எனக்கு இன்பமோ துன்பமோ பயமோ வெறுப்போ வருமா வராதான்ற கேள்வியே வருது. இன்னொன்னே கிடையாது. போக்கஸ் இல்லைன்னு சொல்றேன். அதனாலதான் இன்னொன்னே கிடையாதுன்னா நீங்க கேட்கலாம், இருக்கே அதான் அப்புறம் என்ன அப்படின்னு. போக்கஸ் நான் போக்கஸ் பண்ணாத விஷயத்த நான் எப்படி பாக்குறது? நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா டிவில பல விஷயங்கள் நடக்கும். ஒண்ணும் இல்ல, ஒரு குரூப் டான்ஸ் எடுத்துக்கோங்க. யார பாக்குறோம் நம்ம? அந்த முன்னாடி காட்டுறவங்கள தான் பாக்குறோம். பின்னாடி கடக்கோடியில ஒருத்தர் ஒருவேளை அவர் நமக்கு தெரிஞ்சவரா இருந்து, இங்க பாருங்க நான் அங்க ஆடுறேன், இங்க பாருங்க நான் அங்க ஆடுறேன்னு சொன்னா தான் பார்ப்போம். இல்லைன்னா ஏன் பார்க்க போறோம்? பார்க்க மாட்டேன். போக்கஸ் இருக்காது. ஆனா காட்டுற அது தெரியறதா தெரியல, தெரியுது. இருக்கா இல்லையா? இருக்கு. அதுதான் ஞானியோட நிலை. எல்லாமே இருக்கு, எல்லாமே தெரியறது, போக்கஸ் கிடையாது. போக்கஸ் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. உள்ள பூரா எப்போதும் போக்கஸ் தெளிவா இருக்கு. ஓகே. இப்ப நாம அந்த அந்த ஞானியினுடைய நிலையை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மத்தவங்களுக்கெல்லாம் எதுல போக்கஸ் இருக்கோ அதுல ஞானிக்கு போக்கஸ் கிடையாது. மத்தவங்களுக்கெல்லாம் எதுல போக்கஸே இல்லையோ அதுலதான் ஞானிக்கு போக்கஸ். அப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் பல விதமா பிரசன்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லோகம் கொஞ்சம் ட்விஸ்டிங் தான். ஏன்னா எதுவுமே நேர் பொருள் இல்லை, எல்லாமே சுட்டு பொருளா இருக்கணும். அந்த சுட்டு பொருள் கொஞ்சம் ஆழமா இருக்கிறதுனால உங்களுக்கு அதை
எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பல விதமாக அதை பிரசன்ட் பண்ணியிருக்கேன். நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க. ஞானியின் நிலை என்ன, அஞ்ஞானியின் நிலை என்ன? அதுதான் நாம இந்த ஸ்லோகத்துல படிச்சிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இது இன் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கிறிஸ்பா முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் இரவை போல எது விளங்காத ஆத்ம தத்துவமோ அந்த விளங்காத ஆத்ம தத்துவத்தில் இந்த ஞானி நன்கு விழிப்போடு இருக்கிறான். இந்த ஞானிக்கு ஒரு அடைமொழி இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. சம்யமி. சம்யமின்னா என்ன? புலனடக்கத்தை பயின்று அதில் வென்ற ஞானி அப்படின்னு புரிஞ்சு. எல்லாருக்கும் எதுல இத விளங்கக்கூடியதாக இருக்கிறதோ அதில் ஞானி விளங்காதவனாக இருக்கிறான். அதை ஞானி விளங்கிக் கொள்ளாதவனாக இருக்கு, அப்படி வச்சு. அதனால ஞானியோட ஃபோக்கஸ் ஏரியா வேற அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். சரியா? இப்ப அடுத்த ஸ்லோகம் எடுத்துக்கலாம். 70வது ஸ்லோகம் படிக்கலாம். சாந்தி மாப்னோதி ந காமகாமி. ஆபூர்யமாணமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபः பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி ந காமகாமி. இந்த பாம்பு கயிறு உதாரணம் சொன்னேன் இல்லையா? அதுல ஒரு விஷயம், ஒரே பொருள் தான் பாம்பு கயிறு அப்படிங்கிறது. இதுல என்னன்னா, ஒரு ஞானி ஒரு அஞ்ஞானி, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, அஞ்ஞானி அத பாம்பா பாக்குறார், ஞானி அத கயிறா பாக்குறார். அதுதான் வித்தியாசம். ஞானிக்கு உண்மை தெரியறது, அஞ்ஞானிக்கு உண்மை மறைக்கப்பட்டு. ஏன் பாம்பா தெரிஞ்சுது? ஏன்னா மந்த அந்தகாரம், சரியான லைட்டிங் இல்லை. அப்ப மந்த அந்தகாரத்துலதான் அவருக்கு பாம்பு மாதிரி தெரியுது. அது லைட்டை போட்டா போயிடுமா இல்லையா? அதனால விளக்கு போடுறதுங்கிறது அறிவை பெறுவது அப்படின்ற மாதிரி. இப்ப அறிவை பெற்றாச்சு அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிறது என்னன்னு தெரியும். இப்போ இதே உதாரணத்திலேயே கூட இந்த உலகம் இருக்கிறது ஆக்சுவலா இல்லாம தான் இருக்கு அப்படிங்கறத அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த இருப்பு அம்சத்தை மட்டும்தான் அவர் பார்க்கிறார். நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம், கொஞ்ச நாள் ஆயிருக்கு, உங்களுக்கு ஞாபகம். ஒரு பொருள்லையும் பியூர் கான்சியஸ்னஸ் பிளஸ் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் பிளஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், இப்படிதான் இருக்கு ஒரு பொருளும் அப்படின்னு நம்ம படிச்சோமா இல்லையா? இந்த பியூர் கான்சியஸ்னஸ் எல்லா இடத்துலயும் எல்லா பொருள்லையும் இருக்கு. ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸும் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் படிச்சு. அப்ப இந்த பியூர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த பிரின்சிபிள் இருக்கே, அதுல ஞானி ரொம்ப கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்கா, தெளிவா இருக்க அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ அது ஒரு பாயிண்ட். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற? இப்ப இந்த ஞானி எப்படி இது மாதிரி இருக்க அப்படிங்கறத இன்னொரு வர்ணனை, ஏற்கனவே ஒரு வர்ணனை பண்ணியாச்சு. இந்த வர்ணனையில நம்ம புரிஞ்சுன்றது என்னன்னா, மற்ற சாமான்யமாக இருக்கக்கூடிய அஞ்ஞானிகள் போல ஞானியானவர் இருப்பதில்லை, அவருடைய ஃபோக்கஸ் இஸ் டிஃபரண்ட் அப்படிங்கறத புரிஞ்சுட்டோம் இல்லையா? அதுக்கு காரணமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இன்னொரு ஆங்கிள் ஞானியை பத்தி சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கு. ஆபூரியமானம் அப்படின்னா, பூர்ணம்னா நிரம்பியது, ஆபூரியமானம்னா எங்கும் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அச்சல பிரதிஷ்டம், அச்சலன என்ன? அசையாத, பிரதிஷ்டம் நிலை பெற்ற, அசையாது நிலை பெற்ற இருப்பதுமான சமுத்திரம் கடலை, ஆபக, ஆபக அப்படின்னா நீர். நீர் எங்கேந்து வரும்? நதிகள்ல இருந்து நீர் சமுத்திரத்தை அடையும். நீர் யத்வத்து பிரவிசந்தி, எவ்வாறு புகுகின்றனவோ, தத்வத்து அவ்வாறு, சர்வே காமாக, எல்லா பொருட்களும், காமாகனா இங்க பொருட்கள்னு அர்த்தம். காமியந்தே இது காமாக, விரும்ப வைக்கிறது, அதனால அதற்கு பேர் காமாகா அப்படின்னு பேர். சர்வே காமாகா எம், எவனை, பிரவிசந்தி பிரவேசிக்கின்றனவோ அவன் சாந்திம், சாந்தியை, ஆப்னோதி அடைகிறான். காமகாமி, விஷயங்களில் ஆசை உள்ளவன், அவன் அடைவதில்லை. எதை அடைவதில்லை? சாந்தியை அடைவதில்லை.
பொழிப்புரை என்ன அப்படின்னு சொல்றேன். எங்கும் நிரம்பியதும் அசையாமல் நிலை பெற்றிருப்பதுமான கடலை நதிகளின் நீர்கள் எவ்வாறு புகுகின்றனவோ அவ்வாறு எல்லா பொருட்களும் எவனை பிரவேசிக்கின்றனவோ அவன் சாந்தியை அடைகிறான். விஷயங்களில் ஆசை உள்ளவன் அடைவதில்லை. இதுதான் இதுக்கு அர்த்தம். இப்ப நமக்கு இதுல என்ன புரியணும்? 2 பேர் இருக்காங்க இங்கேயும். யாரு? முதல்ல சொன்னது ஒரு ஆளு, அடைவதில்லை அப்படின்னு சொன்னது ஒரு ஆள். அடைவதில்லை சொன்னவருக்கு என்ன அடைமொழி போட்டிருக்கு? காமகாமி அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொருத்தருக்கு ஞானிக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கு அப்படின்னா ஆபூரியமானம் அப்படின்னா ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அதுக்கு தேவை கிடையாது. ஆனா வந்தா வேண்டான்னு சொல்லணும். எதுக்கு என்ன உதாரணம் சொல்றார்? கடல். இப்ப கடல்ல கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு கொஞ்சம் இறைச்சி எங்கேயான கொட்ட முடியுமா அப்படின்னு நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? கடலுக்கு யோசிச்சதே கிடையாது. கடல் பாட்டுக்கு ஜாஸ்தி ஆனாலும் அது அந்த இடத்துலயே தான் இருக்கு. அச்சல பிரதிஷ்டம் ஒரே இடத்துலதான் இருக்கு. பசிபிக் ஓஷன் போர் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்தியன் ஓஷன் பக்கமும், இந்தியன் ஓஷன் போர் அடிக்கிறதுன்னு அட்லாண்டிக் ஓஷன் பக்கமும் நகர்றது கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஈவன் ஜியோகிராபிக்கலி டெக்டானிக் பிளேட்ஸ் மாறும்போது இந்த பூமி பாகம் தான் மாறுறது. கடல் பாகத்துக்குள்ள பூமி பாகம் அப்படி இப்படி மாறி இருக்கு. நம்ம பின்னாடி கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜியோகிராஃபில நீங்க யூடியூப்ல எப்படி எல்லாம் நம்ம இந்த உலகம் முன்னாடி இருந்திருக்கு, அப்புறம் எப்படி மாறி இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் பார்த்துன்னு இருப்பேன், அதனால சொல்றேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்திய கண்டம் எதனோடு இருந்தது, அப்புறம் முன்னாடி எப்படி இருந்தது, முன்னாடி எப்படி எல்லாம் சேர்ந்து ஒரே இதுவா இருந்தது, அப்புறம் எப்படி எல்லாம் பிரிஞ்சுது, அப்படி எல்லாம் காட்டுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுதான் பிரியது. ஆனா கடல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னா கடல் அப்படியே தான் இருக்கு. கடல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல ஃபுல்லா இருக்கு. ஆபூரியமானம் எங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கு, அந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா இருக்குன்னு கடல்ல சொல்ல முடியாது. நீங்க போய் பீச்ல நின்னீங்கன்னா ஒரே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் தண்ணி தள தெரியுது. கரெக்டா? அப்புறம் அது அசையறதும் கிடையாது. அசையறதுன்னு கிடையாதுன்னா அப்ப அலை இருக்கே அப்படின்னு நமக்கு தோணக்கூடாது. அலை இருக்கு, வித்தின் இட் அது அசையும். அதுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு இல்லையா? அந்த தர்மத்துக்குள்ளதான் அது அசைஞ்சு மேல அலை திரும்பி உள்ள போய் அலை உள்ள போய் எல்லாம் பண்றது. அது அப்படியே மூவ் ஆறது, அப்படியே திரும்புறது எல்லாம் கிடையாது இல்லையா? ஆனா நதி எப்படி இருக்கு? நதி எல்லாம் வேகமா ஓடி வருது. நதிகள் ஒரு காலகட்டத்துல தன்னுடைய திசையை மாற்றிக்கொண்டு ஓடிய நதிகள் எல்லாமும் இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம். நம்மளோட ஜியோகிராபிக்கல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். அதுதான் சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுல பாருங்க. நதி எப்படி இருக்கு, கடல் எப்படி இருக்குங்கிறது நமக்கு அப்ப புரியும். அப்ப இந்த நதிகள் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா வேகமா ஓடி கடல்ல சேரும். இந்த சேரக்கூடிய இந்த நதிகளை இந்த கடல் வா வான்னு கூப்பிடுறதும் கிடையாது. நீ ஏன் நீ போ வெளில அப்படின்னு சொல்றதும் கிடையாது. ரெண்டும் கிடையாது. அதனாலதான் அசையாமல் இருந்து நதிகள் எவ்வாறு புகுகின்றனவோ, பிரவிசந்தி அப்படின்னா நதிதான் கடலுக்குள்ள புகுகின்றது. இங்க நதி இஸ் ஈக்குவல் டு விஷயங்கள். விஷயங்கள்னா உலக விஷயங்கள். இந்த உலக விஷயங்கள் எல்லாம் தானா சேருறது. இந்த ஞானி கடல் மாதிரி என்ன பண்றார் அப்படின்னா அச்சலமாக இருக்கிறார், இண்டிபெண்டா இருக்கு. இத பேஸ் பண்ணி கிடையாது. எனக்கு இன்னைக்கு இவ்வளவு தண்ணி எனக்கு இன்னைக்கு இவ்வளவு இது வரலையே, ஐயோ எனக்கு இப்போ இன்னைக்கு பிக்ஷாந்தனத்துக்கு எனக்கு எத்தனை ஆப்பிள் வந்திருக்குன்னு பார்க்க மாட்டார் அவர் உட்காந்து. அது அவருக்கு நோக்கமே கிடையாது. அவர் பிரம்ம நிஷ்டையில அவர் பாட்டுக்கு இருப்பார். எனக்கு என்ன கிடைச்சது, எனக்கு என்ன வந்தது, அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரிதான் கடல். இன்னைக்கு எந்த நதியிலேருந்து எத்தனை தண்ணி வந்ததுன்னு குறிச்சு வச்சுக்கிறது கிடையாது. வந்தா வா, சேர்ந்துக்கோ. இதோட நானும் உன்னையும் சேர்த்துட்டு நான் அதே மாதிரிதான் இருப்பேன். நீ வரலையா, ரொம்ப சந்தோஷம், அப்படியே இரு. நீ வத்தி போறியா, வத்திப்போ. எந்த ஒரு விருப்பு வெறுப்பு கிடையாது இல்லையா? அந்த இடத்துல இங்க விருப்பு வெறுப்பு கிடையாது ஒண்ணு. இன்னொன்னு அதை டிபெண்ட் பண்ணி கிடையாது. தண்ணி சோர்ஸுக்கு கடலுக்கு நதியிலேருந்து வந்தாதான் அப்படின்னு இருக்கான்னு கிடையாது. தண்ணி நான் கடல்ல ரொம்பணும்னா நதியிலேருந்து வந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கடலுக்கு இல்லை. ஆனா அந்த கடல்ல இருந்து மேல போய் அதுக்கப்புறம் திரும்ப மழையா பொழிஞ்சு நதிகள் ரொம்பி நதிகளுக்குத்தான் இது டிபெண்டன்ஸ் இருக்கே தவிர கடலுக்கு இந்த நதிகளோட டிபெண்டன்ஸ்ங்கிறது கிடையாது. ஆனா மத்த நீர்நிலைகள் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியோ ஒரு குளமோ ஒரு குட்டையோ இருக்குன்னா நிச்சயமா ஒரு டிபெண்டன்ஸ் இருக்கும். மழை பெஞ்சாதான் அது ரொம்பவும்.
கடல் அப்படி கிடையாது. கடல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆச்சரியமா பார்க்கக்கூடியது இந்த விஷயங்கள்ல தான். டோட்டலி இண்டிபெண்டன்ட். வெளிப்புற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அது பாட்டுக்கு அது இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த விதமான அசைவும், மாற்றமும் இல்ல. இந்த இடத்துல அச்சலன்னு சொல்லும் பொழுது, அசையறது இல்லங்கிறத புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். சில லாஜிக்கல் மைண்ட்ஸ்க்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு மாற்றமே இல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துலேருந்து மாறுறது கிடையாது இல்லையா? அதனால அத அப்படி புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இந்த ஞானி இருக்கார் இல்லையா? அவர் கடல் மாதிரி பூர்ணமா இருக்கும். இந்த பூர்ணத்துவத்த கடலோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. அந்த அசையாத தன்மை அச்சல பிரதிஷ்டம் அப்படிங்கிறது, மனசு ஊசலாடாது அப்படிங்கிறதோட ஒப்பிடப்பட்டிருக்கு. ஞானியின் மனம் எப்படி இருக்கிறது? ஞானியின் மனம் யாரையும் எதுக்கும் எப்பவும் டிபெண்ட் ஆகி இருக்கிறதில்லை. எப்பவும் ஊசலாடுவது இல்லை. இந்த உலகத்தில் எனக்கு இது கிடைத்தால் தான் நான் அதனால தான் சொன்னேன். மறுபடியும், மறுபடியும் திருப்பியும், திருப்பியும் என்ன சொல்றேன்னா, எதா எதாலயாவது எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நெனச்சுட்டோம்னா முடிஞ்சது. அதனாலேயே நமக்கு சந்தோஷம் போயிடும். அதனால நான் என்னை நிறைவாக உணர்வதுதான் இந்த ஞானத்தினுடைய பரம லட்சியமாகவே இருக்கிறது. அதனால இந்த ஞானி எப்படி இருக்கார் அப்படின்னா, கடல் மாதிரி இருக்கார். அவர் ஊசலாடாத ஒரு மனதை கொண்டவராக இருக்கிறார். ஆப்போசிட் பார்ட்டி எப்படி இருக்கார்? இதுல என்ன சொல்றார்? அப்படி இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் பிரவிஷிக்கின்றனவோ, அவன் சாந்தியை அடைகிறான். ஏன் இந்த சாந்திய பத்தி பேசுறார்? நம்ம முன்னாடி என்ன சொன்னார்? அசாந்தஸ்ய குதः சுகம் 66 எடுத்து பாருங்க. நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய பாவனா ந சாபாவயத சாந்திஹி அசாந்தஸ்ய குதः சுகம். ஆத்ம ஞானமும் இல்லை, ஆத்ம தியானமும் இல்லை, ஆத்மாவை பற்றிய அறிவே உனக்கு இல்லை என்றால் உனக்கு மனதில் சாந்தி என்பது ஏற்படாது. சாந்தி இல்லாமல் எப்படி சுகமாக இருப்பாய்? கேட்டாரா இல்லையா? 66 அங்கேருந்து தானே வந்தது. எப்படி அந்த சாந்தி வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்க சொல்றார். அந்த சாந்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீ நீ யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருந்து ஊசலாடாத ஒரு மனத்தோடு நீ இருந்தாய் என்று சொன்னால், அங்கேயும் இங்கேயும் டில்லி பண்ணிட்டே இல்லாம நீ பாட்டுக்கு உனக்கென்ன கடமைகளோ அதை மாத்திரம் செய்து கொண்டு நீ இருந்தாய் என்றால் சாந்தி அவனை வந்து அடையும் அப்படிங்கிற கிருஷ்ணர் வாக்கு பொய்யாகுமா? நாம அதை தான் நம்பணும். நாம நினைக்க கூடாது நாம இதெல்லாம் பண்ணிட்டாதான் எனக்கு சாந்தி கிடைக்கும். நான் எத்தனை நான் ஒரு லைஃப் டைம் மிஷன் ஒரு 10 வேலை வச்சிருக்கேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சா எனக்கு சாந்தி கிடைக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த வேலையெல்லாம் முடிச்சாலும் நமக்கு அபூர்ணத்துவம் இருக்கும். இந்த ஒரு காரியத்தை முடிச்சு எனக்கு சாந்தி கிடைக்கிறதுன்னு நினைச்சா அந்த காரியத்தினால சாந்தின்னு நம்ம மனசு ஏமாந்து போயிடும். ஏற்கனவே நான் சாந்தியோட தான் இருக்கேன். ஏற்கனவே நான் நிறைவாகத்தான் இருக்கிறேன். நிறைவோடு காரியங்கள் செய்வது பிரச்சனை கிடையாது. நிறைவுக்காக ஏதாவது ஒரு காரியம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஏமாத்தி போயிடும். அது ஏன்னா ஏற்கனவே நான் பூர்ணனாகத்தான் இருக்கிறேன். பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே. அப்படித்தானே உபனிஷத் சொல்றது. இருக்கிறது ஒரு பூர்ணம் தானப்பா, அதுதான் நீ அப்படின்னு சொல்றது உபனிஷத். அப்ப நமக்கு அந்த ஞானத்தின் இது என்ன லட்சணம் என்ன அப்படின்னா, டிபெண்டன்சியே கிடையாது. வெரி இண்டிபெண்டன்ட் பர்சன். அதுக்காக திமிரா இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. அதை நம்ம மாத்தி புரிஞ்சுப்போம். இண்டிபெண்டன்ட்னா யாரையும் மதிக்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி கிடையாது. எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு எல்லார் மீதும் அன்பு செலுத்திக் கொண்டு, ஆனால் இன்பத்திற்காக அவர்களை டிபெண்ட் செய்யாம, பிளீஸ் அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். இன்பத்திற்காக அவர்களை டிபெண்ட் பண்ண வேண்டாம். நிறைவுக்காக அவர்களை யாரையுமே அவர்கள் இல்ல பொருளோ மனிதர்களோ உறவோ என்னவா வேணா இருந்துட்டு போதும். நம்ம ஏமாறுறதே இந்த விஷயங்கள்ல தான். இதுல எல்லாம் நான் இன்பத்துக்காக டிபெண்ட் ஆகல அப்படின்னு சொன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்மளை பந்தப்படுத்தக்கூடிய ஆசைகள் என்பது நமக்கு இல்லாமல் இருப்பதுதான் இந்த செல்ஃப் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வளரும். ஆசைகள் நம்ம முன்னாடியே பார்த்தோம், நான் பைண்டிங் டிசையர்ஸ் அப்படின்னு இல்லையா? டிசையர்ஸ் இருக்கலாம், நான் பைண்டிங்கா இருக்கணும் டிசையர்ஸ் எதுவாக இருந்தாலுமே. அதனால இந்த ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கு? நிலைனா அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அந்த மனமானது யாரையும் எதற்கும் சார்ந்தில்லாத ஒரு மனம், எந்த காரணத்தை கொண்டும் ஊசலாடாத அலைபாயாத மனம். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு என்ன கிடைக்கும்? சாந்தி என்பது கிடைக்கும். இன்னொரு பார்ட்டி சொல்லியிருக்கார். யார் அவரு? இன்னொரு பார்ட்டி காமகாமி அப்படின்னு. காமகாமின்னா என்ன? விஷயங்களில் அதாவது புலன் இன்பங்களை அனுபவிக்க ஆசை இருப்பவன் அப்படின்னு அர்த்தம்.
இந்த புலன்களை புலன் இன்பம் பொருட்களோடு இணைத்து அதனால் இன்பம் வருதுன்னு நினைக்கிறான் இல்லையா, அவன்தான் காமகாமி. காமத்திற்காக ஆசைப்பட்டவன். காமம்ங்கிறது என்ன? ஒரு பொருளும் என்னை விரும்பு விரும்புங்கிறது தான் அந்த காமாகா அப்படின்னு அந்த பொருட்களுக்கே பேர் சொல்லியிருக்க. அந்த ஒவ்வொரு பொருள்லையும் எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறானே, அவனுக்கு எப்படி இருக்கும் மனசு? ஹி இஸ் டிபெண்டன்ட். அவன் அந்த பொருளை சார்ந்திருக்கிறான். இந்த இந்த இடத்துல ஞானி, இந்த இடத்துல அஜ்ஞானி, காமகாமி. ஞானி இஸ் ஈக்குவல் டு சிதப்பிரக்ஞன், அஜ்ஞானி இஸ் ஈக்குவல் டு காமகாமி. ஞானிக்கு எப்படி இருக்கிறதுமா? ஞானியின் மனம் இண்டிபெண்டா இருக்கு, எதையும் சார்ந்திராமல் இருக்கிறது. காமகாமி விஷயங்களை சார்ந்து இருக்கிறது, உலக விஷயங்களை சார்ந்து இருக்கிறது. விஷயங்கள்ல பிராக்கெட்ல எல்லாமே நம்மளோட உறவு, நம்மளுடைய பொருட்கள், நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்துமே அதுக்குள்ள கொண்டு வந்து போட்டுருங்க. அனாத்ம விஷயங்கள் அனைத்தும் அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது இங்க ஞானியின் மனம் எப்படி இருக்கிறது? அலைபாயாமல் இருக்கிறது. இங்க காமகாமியின் மனம் விஷயங்களை சார்ந்திருக்கிற காரணத்தினால் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஞானிக்கு கிடைப்பது சாந்தி, அந்த காமகாமிக்கு கிடைப்பது அசாந்தி. அசாந்தஸ்ய குத சுகம். நான் கேட்கல, கிருஷ்ணர் கேட்கிறேன். எப்படிப்பா சுகம் கிடைக்கும் அவனுக்கு? காமகாமியா இருந்தா அவனுக்கு சுகமும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்க்கலாம். 71 சொல்லுங்க. विहाय कामान्यः सर्वान् पुमांश्चरति निःस्पृहः निर्ममो निरहङ्कारः சசாந்திமதிகச்சதி. என்ன சொல்றார்? நிஸ்பிருக அப்படின்னு சொன்னா அவனுக்கு எந்தவித ஏக்கமும் இல்லாத ஒரு மனம் அப்படின்னு அர்த்தம். யக எந்த, புமான் மனிதன், சர்வான் அனைத்து, காமான் ஆசைகளையும், விகாய விட்டு நிஸ்பிருகனா எதையோ விட்டுட்டேனே அப்படின்னு ஒரு ஏக்கம்லாம் கிடையாது. நிர்மமக என்னுடையது என்று இல்லாது, நிரகங்காரக நான் என்ற எண்ணம் இல்லாமல், சரதி நடமாடுகிறானோ, சக அவன், சாந்தியை அதிகச்சதி அடைகிறான். எந்த மனிதன் அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட்டு ஏக்கமின்றி என்னுடையது என்றில்லாது நான் என்ற எண்ணம் இல்லாமல் நடமாடுகிறானோ அவன் சாந்தியை அடைகிறான். இங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த டெபினிஷன் கொடுக்குற, அடுத்த ஒரு பிக்சரைசேஷன் கொடுக்குற. முதல்ல அவனுக்கும் அஜ்ஞானிக்கும், ஞானிக்கும் அஜ்ஞானிக்குமான டிஃபரன்ஸ், பேசிக்கா எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொன்னேன். இந்த டிஃபரன்ஸ்னால ஞானிக்கு என்ன கிடைக்கிறது, அஜ்ஞானிக்கு என்ன கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் இல்லையா? 2 ஸ்லோகம் பாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த விட்டுடுறாரு இல்லையா, இந்த ஆசைகளை எல்லாம் அவர் அசையாத மனம் சொன்னோமே, அச்சல பிரதிஷ்ட அப்படின்னு சொன்னோமே, அசையாத அந்த மனதில் ஆசைகள் ஏற்படுவதில்லை. இந்த ஆசைகள் அவனுக்கு இல்லை. சரி விட்டாச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா காஃபியை விட்டேங்க, உங்களுக்கு தெரியுமா நான் காஃபியை விட்டேங்க, யாராவது ஒருத்தரா சொல்லுவாங்க, ஐயோ காஃபி விட்டீங்களா, எப்படிங்க உங்களால காஃபி விட்டு இருக்க முடியுது? அப்பதான் அவனுக்கு நிம்மதி. அப்படிலாம் இல்ல, காஃபியை விட்டேன் அவ்வளவுதான், காஃபி குடிச்சேன், காஃபி விட்டேன். இது என்ன பெரிய ஒரு விஷயம் இருக்கு அதை போய் எல்லார்ட்டையும் சொல்றதுக்கு அப்படி நினைக்கிறவன், அது ஏக்கம் கிடையாது. நான் சும்மா எப்ப பார்த்தாலும் நான் காஃபியை விட்டேன், நான் அதை விட்டேன், நான் இதை விட்டேன், நான் உங்களுக்கு தெரியுமா நான் எப்படி இருக்கேன்னு, நான் பெரிய ஞானியாக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்னா எனக்கு எப்படி அந்த ஞானிங்கிறதுக்கு ஏதாவது லட்சணம் இருக்கான்னா கிடையாது. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, அங்க என்ன 2 வார்த்தை போடுறாரு, நிர்மமக நிரகங்காரக. இந்த 2ம் கிடையாது. என்னுடையது அப்படி என்னோட மனசுல இந்த மாதிரி எண்ணம் இருக்கு அப்படி கூட சொல்ல முடியாது. என்னோட மனசா அது? மனசே அனாத்மா, நான் மனசையே மதிக்கிறதே கிடையாது. நான் பூர்ண சைத்தன்ய ஸ்வரூபம், தூய சுத்த முக்த புக்த பரிபூர்ண சைத்தன்யம் அகம் அஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாம உட்காண்டிருக்கேன். நான் என்னுடையது அப்படின்னு ஒரு பொருள் எனக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் கன்விக்ஷன்ல இருக்கேன். அவன்தான் நிர்மமக. யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். இது ஒரு மந்திரம். இந்த குறள் இருக்கே, இது ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் அந்த யான் எனது என அடுத்த வார்த்தை நிர் அகங்காரக.
இந்த அகம் மம அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் போட்டு பாடாப்படுத்துறது. எது என்னை உலகத்தை பார்க்க தூண்டுகிறது? அந்த உலகப் பொருட்களிலிருந்து எனக்கு ஏதாவது ஒரு இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு எது ஏற்படுத்துறது? நான்கிற எண்ணம் தான். நான்கிற எண்ணம் நான் இந்த உடல், மனம், புத்தியோடு சம்பந்தப்படுத்திக் கொள்வதனால் தான் அதிலிருந்து எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த உடம்புன்னு நினைக்கிற போதுதான் இந்த உடம்புக்கு ஒரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேர் இருக்குன்னு நினைக்கிறச்சே தான் இதுக்கு ஒரு உறவு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த உறவோட எனக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். எல்லா பிரச்சனைக்கும் இதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். அகம், நான் அப்படிங்கிறதுல இருந்து தான் அது ஆரம்பிக்கிறது. அகங்கார அகங்காரத்தை கம்ப்ளீட்டா விட்டுட்டான். அதுக்காக அவன் எல்லார் முன்னாடியும் ஒரு மரியாதை இல்லாதவனாக இருப்பானான்னா அப்படி கிடையாது. அகங்காரத்தை திருப்பியும் சொல்றேன். மற்றவர்களுக்காக அல்ல, அது என்னுடையது அப்படிங்கிறதும் நான்கிறதும் என்னளவில் இல்லை. விவகாரத்துல நான் எப்படி வேணும்னாலும் விவகாரம் பண்ணிக்கலாம். எனக்கு அது இன்பம். நான் திருப்பியும் எல்லாமே எங்க நிக்கிறதுனா, அந்த விஷயங்கள் எனக்கு இன்பம் கொடுக்கிறதா, கொடுக்க இல்லையா, அதிலிருந்து நான் இன்பத்தை எதிர்பார்க்கிறேனா அப்படிங்கிறதுலதான் அது நிக்கும். அது என்னோடதுன்னு நினைச்சா எனக்கு அது போனா துன்பம் ஆயிடுறது. அது என்னோடது இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா, நான் அதுல இருந்து ஒரு இன்பத்தையும் அடையல, துன்பத்தையும் அடையல, உதாசீனமாக இருக்கிறேன். நான்கிற அந்த அகங்கார லெவல்ல, ஈகோல நான் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டேன்னா, அப்ப என்ன ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் நான் பொருளை கற்பித்து நான் அதனால் துக்கப்படுகிறேன் அல்லது சந்தோஷப்படுகிறேன். 2த்துல எதுவுமே எது பண்ணினாலும் பிரச்சனை தான். வேண்டுதல் வேண்டாமை இலான், அதுதான் முக்கியம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்வது அப்படிங்கிறது என்ன? நானும் வேண்டுதல் வேண்டாமை இலானாக இருப்பது. படிச்சிருக்கோமா இல்லையா? திருக்குறள் வகுப்பை திரும்பி போய் எடுத்து பார்க்கணும். 4வது குறளுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னு இப்ப திரும்பி போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இந்த இலக்கணம் என்னன்னா, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது. நான் எப்படி இறைவனை தொழுவது? நானும் விருப்பு வெறுப்புகளை குறைத்துக் கொள்வது. கனெக்ட் பண்ணானா இது நன்னா புரியும். அப்ப இங்க ஞானி எப்படி இருக்கிறான் அப்படின்னா, நிர்மமக, நிரகங்கார, விகாயன்னு நல்லா விட்டுட்டான் அப்படிங்கிறது. அதோட அவர் பாருங்க எவ்வளவு கருணையோட ஒரு வார்த்தை போடுறாரு. நிஸ்பிருகன்னா என்ன? விட்டுட்டேனேன்ற ஒரு ஏக்கத்தோடையே இல்லாம, அந்த ஏக்கம் என்பது எப்ப வரும்னா, நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறச்சேதான் அந்த ஏக்கம் வரும். என்னோடதை நான் விட்டுட்டேங்கிறது நினைக்கிறச்சேதான் எனக்கு அந்த ஏக்கம் வரும். என்னோடதும் இல்ல, நானும் இல்ல, விட்டதும் பொய்யே, வச்சுட்டு இருந்ததும் பொய்யே, அப்புறம் என்ன ஏக்கம்? ஏக்கத்துக்கு என்ன வேல்யூ இருக்கு? கிடையவே கிடையாது. அது யாருக்கு இருக்கோ அப்படி அவன் சரதி, நடமாடுகிறான், வாழ்கிறான்னு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கார்? சரத்தின்னு போட்டிருக்கார். அவன் முன்னாடி என்ன கேட்டான்? கிம் பிரஜேத, அவன் எப்படிப்பா நடமாடுவான்? அதுதான் இங்க பதில். சரதினா என்ன? உலக மக்களோடு அவன் நடமாடிக்கொண்டிருக்கிறான். எப்படி நடமாடிக்கொண்டிருக்கிறான்? ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன், இதை முடிச்சுடுறேன் இந்த ஸ்லோகம். உலக மக்களோடு எடுத்து நடமாடிக்கொண்டிருக்கிறான். எப்படி நடமாடிக்கொண்டிருக்கிறான்னா, நான் எனது எனும் செருக்கை அறுத்து அவன் நடமாடிக்கொண்டிருக்கிறான். அப்படித்தான் அவன் கேட்டதுனால இந்த பதில். முதல்ல கிம் ஆசீதாக்கு சொன்னார். அவன் கிம் ஆசீதா சொல்லும் பொழுது என்ன? பரம்பொருளையே நினைத்து கொண்டு அவன் எப்பொழுதும் இருப்பான் அப்படிங்கிறத கிம் ஆசீதாக்கு சொன்னார். அவர் தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக அப்படின்னு சொன்னார். ஸ்லோகா நம்பர் 61ல சொன்னார். இப்ப கிம் பிரஜேதாக்கு என்ன சொல்றார்? அவன் எப்படி நடக்கிறான்னா என்ன? அவன் நடக்கிறான்னா நடந்து போறான், வாக்கிங் போறான் அப்படி இல்ல அர்த்தம். அவன் எப்படி இந்த உலக மக்களோடு இருக்கிறான். உலக மக்களோடு அவன் இருக்கும் பொழுது ஒரு ஞானியானவன் தன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் விட்டு விடுகிறான் என்ற ஏக்கத்தையும் விட்டு விடுகிறான். ஏனென்றால் அவனுக்கு எந்த பொருளின் மீதும் நான் என்றும் எனது என்றுமான அந்த அகங்கார மமகாரங்கள் இருப்பதில்லை. அதை விட்டதனால அவனுக்கு என்ன கிடைக்கிறது? சாந்திம் அதிகச்சதி. வெறும் போன ஸ்லோகத்திலையும் சாந்தியை பத்தி சொன்னார். எப்படி சொன்னார் அவர்? சாந்தி மாப்னோதி. யாருக்கு சாந்தி மாப்னோதி? யார் எதையும் டிபெண்ட் ஆகாம சார்பில்லாமல் இருக்கிறாரோ, யார் அலைபாயாத மனத்தோடு இருக்கிறாரோ அவருக்கு சாந்தி கிடைக்கிறது. அந்த எதையும் சார்ந்திராத அலைபாயாத மனத்தையும் விட்டுவிட்டு, நான் எனது என்ற செருக்கையும் விட்டுவிட்டு அவன் இருக்கிறான் என்றால், ஏன்னா முன்னாடி ஸ்லோகத்துல அவர் சார்ந்திராத தன்மைன்னு சொல்லும் பொழுது
எந்த பொருளையும் நான் சார்ந்திருக்கவில்லை. அதையே நான் 10 பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எதுவுமே சார்பே கிடையாதுங்க. நான்லாம் எங்க வேணாலும் இருப்பேன். எங்க வேணாலும் படுப்பேன். நான் எதுவும் டிபெண்டே பண்ண மாட்டேன். நான் எதுக்காகவும் ஆசைப்பட மாட்டேன். நான் என் புராணமே பாடிக்கொண்டே இருந்தேன்னா, எனக்கு எப்படி சாந்தி கிடைக்கும்? பாடிடுவேன். பாடி முடிச்சதுக்கு அப்புறம், அவங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் என்னை பத்தி. கொஞ்சம் நீங்க கேட்டு சொல்றீங்களா? அப்படின்னு. போற வரவங்க கிட்ட எல்லாம் நம்மள பத்தின ஒப்பீனியன் கேட்டுக்கொண்டே இருந்தேன். என்னைக்கு சாந்தி கிடைக்கிறது? சாந்தியும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. இருக்கிற சாந்தியும் போயிரும் அப்புறம். அதனாலதான் சொல்றார், நீ விட்டேங்கிற எண்ணத்தையும் விடு. சுவாமிஜி அழகா சொல்லுவார். நான் பொன்னாசை விட்டேன், மண்ணாசை விட்டேன், பெண்ணாசை விட்டேன் அப்படின்னு சந்நியாசம் பண்ணும் பொழுது கத்தி சொல்லணுமா. அந்த சந்நியாசம் எடுத்துக்கிறவா கதியை தூக்கி கத்தி இதே மாதிரி இதை விட இன்னும் நல்லா கத்தி சொல்லணும். எதுக்குன்னா அது அவளோட மனசுல நல்லா ஆழமா பதியணும் அப்படிங்கிறதுக்காக. விட்டாச்சுன்னா விட்டாச்சு, அவ்வளவுதான். டோன்ட் மெடில் வித் அப்படிங்கிறது தான் அதுல விஷயம். திருப்பியும் போய் அதுல போய் திங்க் பண்றது கிடையாது. அப்படி பண்ணா சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க. ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு. एषा भ्रामिस्थितिः पार्थ नैनां प्राप्य विमुह्यति स्थित्वा स्यामानन्तकालेऽपि ब्रह्मनिर्वाणमृच्छति. 72வது ஸ்லோகம் இது. தான் கடைசி ஸ்லோகம். இந்த அத்தியாயத்துல இருக்கக்கூடிய கடைசி ஸ்லோகம் இது. பார்த்த ஏஷாங்கிறது இது. பிராமி ஸ்திதிஹி அப்படின்னா பிரம்மத்துடன் ஒன்றுபட்ட நிலை அப்படின்னு அர்த்தம். ஏனாம் இதை, பிராப்பிய அடைந்த பின், ந விமுஹ்யதி மோகயத்தின மோகம் அடையிறது, விமுஹ்யத்தின மோகம் அடைவதில்லை, ந விமுஹ்யதி ந விசேஷமான மோகத்தை அடைவதில்லை. அந்த காலே அபி இறுதி காலத்திலும், அஸ்யாம் இதில், ஸ்தித்வா இருந்து கொண்டு, பிரம்ம நிர்வாணம் பிரம்மத்தில் கலந்த முக்தி நிலையை ருச்சதி அடைகிறான் அப்படின்னு முடிக்கிறார். பார்த்த இதுன்னா இந்த இதுங்கிறது என்ன? பிராமி ஸ்திதியே இதுங்கிறது அந்த பிரம்மத்துடன் ஒன்றுபட்ட நிலையை. இது ஒரு பெரிய நிலைங்கிறது கிடையாது, அறிவை அப்படின்னு புரிஞ்சு. பிரம்மத்துடன் ஒன்றுபட்ட நிலை, இதை அடைந்த பின் மோகம் அடைவதில்லை. இறுதி காலத்திலும் இதில் இருந்து கொண்டு பிரம்மத்தில் கலந்த முக்தி நிலையை அடைகிறான். இந்த ஒரு ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணத்தோட கம்ப்ளீட் பிக்சர் கொடுத்துட்ட. அவன் எப்படி, அவனுடைய வர்ணனை என்ன, அவன் அப்படி இருப்பதற்கு அவன் எதை பிராக்டிஸ் பண்ணியிருக்கான், புலனடக்கத்தை எப்படி பிராக்டிஸ் பண்ணியிருக்கான், அது பிராக்டிஸ் பண்ணலன்னா அவனுக்கு என்ன கேடு, பிராக்டிஸ் பண்ணதுனால அவனுக்கு என்ன நன்மை, அது மட்டும் அல்லாமல் அந்த ஸ்தித பிரஜ்ஞன் அதை பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவனுடைய நிலை என்ன, அவன் இந்த உலக மக்களோடு எப்படி இருக்கிறான், இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்க. இங்க ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, இதுதான் இந்த பிராமி ஸ்திதி அப்படிங்கிறது. பிராமி ஸ்திதினா என்னன்னா, நிறை ஞானியினுடைய அறிவின் நிலை. அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கிறோம். என்ன பார்த்திருக்கோம்? லாஸ்ட் 3 அண்ட் ஃபர்ஸ்ட் 3 ரெண்டுமே என்ன, இந்த சிதப்பிரஜனுடைய லட்சணங்களாகவே சொல்லப்பட்டு இல்லையா? அதை பார்த்துட்டும் இதுதான் அவனுடைய அறிவினுடைய தன்மையாக இருக்கிறது. இந்த அறிவின் தன்மை, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஞான நிஷ்டா அப்படின்னு. ஞான நிஷ்டானா ஞானத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய தன்மை, அறிவில் நிலை பெற்று இருப்பது. இந்த அறிவில் நிலை பெற்று இருப்ப, இந்த நிலைன்னு சொல்றோமே, இது ஏதோ ஸ்டேஜ் போல இருக்கு. இந்த யோகத்துல எல்லாம் சொல்றாங்களே, இந்த துரியாதீதம் அப்படின்னு ஏதோ ஸ்டேஜ் போல இருக்கு, அது நமக்கு அடையணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இது நிலைங்கிறது ஒரு வார்த்தைக்காக சொல்றது, வேற வார்த்தை கிடைக்காது. அதனால இந்த நிலைங்கிற வார்த்தை இந்த இடத்துல நம்ம நிலைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த தூய உணர்வை பற்றிய அறிவை பெற்றிருப்பவனுடைய அறிவு என்பது இப்படி இருக்கும்.
அதை கொண்டுதான் அவன் இந்த உலகில் எப்படி புமான்ஸ் சரதி எப்படி எப்படி இருக்கான், நிஸ்பிருக சரதி, கொஞ்சம் கூட தான் எதையும் இழந்து விட்டோம் என்ற ஏக்கமே இல்லாமல் எப்பொழுதும் அவன் நிறைவாகவே இருக்கிறான். இங்க என்ன நமக்கு வேணும் அப்படின்னா, இங்க இன்னொரு விஷயத்த வேற போடுற, அந்த காலே அப்படி அஸ்யாம் ஸ்தித்வா, கடைசி காலத்துல கூட இந்த ஸ்திதியில் இருந்து கொண்டு. அப்போ சில பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த பிரம்ம ஞானம் எல்லாம் அடையிறது, ஆத்மாவை பற்றி அறிவது, அதெல்லாம் கடைசி காலத்துல பண்ணிக்கலாம். அது ஒரு கட்சி. இன்னொரு கட்சி, வயசெல்லாம் ரொம்ப ஆயிடுத்து, இனிமே நான் படிச்சு என்ன பண்ண போறேன். இது ரெண்டுமே நம்ம டிபேட்டபிள் கட்சி தான். ஏன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த வயசுல படிச்சாலும் சரி, இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது எல்லா ஜீவர்களுக்கும் மிக 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 அவசியமான ஒன்று. இங்க என்ன விஷயம், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த காலே அப்படி அப்படின்னா இறுதி காலத்தில் கூட ஒருவன் கடைசி காலத்துல இருக்கான், தனக்கு இதுக்கப்புறமா ரொம்ப குறைவான ஆயுள் தான் இருக்கிறது. அப்ப கூட இந்த ஆத்ம ஞானத்தை குருமுகமாக பெற்று அவன் தன்னுடைய முக்தி நிலையில் இருக்கலாம் அப்படிங்கிறத இங்க கிருஷ்ணர் ஒரு கேரண்டி கொடுக்கிறார். கிருஷ்ணர் கொடுக்கிற கேரண்டி எல்லாம் நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது. 6வது அத்தியாயத்துல சூப்பரா 100 கேரண்டி கொடுப்பார். நிறைய இடங்கள்ல அவர் இந்த மாதிரி கேரண்டி கொடுப்பார், நம்மளுக்கு சோர்ந்து போய் விடாமல் இருப்பதற்காக. நம்ம என்ன நினைப்போம், கடைசி ஆயிடுத்து, வாழ்க்கையே போயிடுத்து, இன்னொரு 85 வயசுலாம் ஆயிடுத்து, இனிமேலாம் படிச்சு என்னப்பா பண்ண போறோம், அப்படிலாம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அதுக்கு நமக்கு புராணத்துல ஒரு உதாரணம் இருக்கு. பரீட்சித்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு, 7 டேஸ்ல அவர் அவர் மரணம் அடையணும் அப்படின்னு டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சமயத்துல அவர் என்ன பண்ணினார், பிராயோபவேஷம் பண்றேன் அப்படி. பிராயோபவேஷம்னா இந்த மரணம் எப்படியும் நமக்கு ஏற்பட போறதுங்கிறது நிச்சயமாயிடுத்து. அதனால நாம வடக்கு நோக்கி கங்கை கரையில் அமர்ந்து ஈஸ்வர தியானத்தின் மூலமாக நாம இந்த உயிரை விடலாம் அப்படின்னு அவர் போய் அங்க உட்கார்ந்தாச்சு. அங்க உட்கார்ற போது அங்க வரக்கூடிய சுகபிரம்ம மகரிஷி வர, அங்க அவர்கிட்ட இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் அவர் 7 நாள் இருக்கு. அப்ப இவர் சுகபிரம்மர் கிட்ட கேட்கிற, இந்த 7 நாள்ல நான் முக்தி பெறுவதற்கு எனக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னாரா சொல்லலையா பாகவதம்? அதனால அவர் முக்தி பெற்றாரா பெறலையா? இருக்கு, வழி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே ஒரு புராணம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு லைஃபே போயிடுத்து, எனக்கு திஸ் இஸ் மை லாஸ்ட் லேப், நானும் இனிமே என்னப்பா கேட்டு என்னப்பா பண்ண போறேன், அந்த விஷயமே கிடையாது. லாஸ்ட் டே கூட கேட்கணும். யாருக்கு, எந்த ஜீவனுக்கு எப்போ எந்த சமயத்துல ஒரு ஸ்பார்க்ல இந்த விஷயம் புரியும்னு யார் கண்டா, அது பகவானுக்கு மட்டுமே வெளிச்சம். ஒரு சில பேருக்கு 40 வருஷம் படிச்சா கூட விஷயம் புரியாது. அகாடமிக்கலி வெரி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. 10 உபநிஷதையும் பிரிச்சு உட்கார்ந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு வார்த்தை இப்ப கூட நான் உட்காந்து யோசிச்சேன் பாருங்க, பார்த்தாக்கு என்ன வார்த்தை போட்டேங்கிறத நான் இப்ப யோசிச்சேன் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம பயங்கர இதுல அப்படியே ஃபுல் நாலேஜ்ல இருப்பாங்க. அந்த கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லா இதையும் சொல்லிடுவாங்க. ஆனா ஆத்ம ஞானம் உள்ள போயிருக்குமாதான் இருப்பாரு. அப்படி சில பேர் அகாடமிக்கா இருப்பாங்க. சில பேருக்கு அகாடமிக்கா கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா ஆத்ம ஞானம் நல்லா திருடமா இருக்கும். அந்த திருடத்தா இருக்கு இல்லையா, அதுக்கு நாம நம்மளோட என்ன சொல்ற தயான் சரஸ்வதி சுவாமிஜி அழகா சொல்ற, வாழ்க்கை உனக்கு அந்த பக்குவத்தை கொடுக்கும். நீ வாழ்க்கையில பட்டிருக்கக்கூடிய நிறைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது உனக்கு அந்த பக்குவத்தை கொடுக்கும். அந்த பக்குவம் தான் உனக்கு ஆத்ம ஞானத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். நமக்கு இவங்களுக்கு புரிஞ்சுடுத்தே, அவங்களுக்கு புரியலையே, எனக்கு புரிஞ்சுடுத்து அவங்களுக்கு புரியல, இப்படி கம்பேரிசனுக்கே இங்க வேலையே கிடையாது. ஏன்னா என் லைஃப் உங்க லைஃப் கிடையாது, உங்க லைஃப் என் லைஃப் கிடையாது. எனக்கு எழுதப்பட்ட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைலாக், டைரக்ஷன் எல்லாமே வேற. என்னோட கிளைமேக்ஸ் வேற, உங்களோட கிளைமேக்ஸ் வேற, என் ஸ்டார்ட் வேற, உங்க ஸ்டார்ட் வேற. நடுவுல எனக்கு மரத்தை சுத்தி ஓடுறதாவும் இருக்கலாம், ஓன் அழறதாவும் இருக்கலாம், உங்களுக்கு வேற எதுவோ இருக்கலாம். எல்லாத்துக்கும் வேற வேற சீனு, வேற வேற டைலாக். இதுல என்ன, எப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்? யாரையும் எதுக்கும் எப்பவும் கம்பேர் பண்ணவே முடியாது. அதனாலதான் சொல்ற, அந்த காலே அப்பி, இறுதி காலத்திலும் அஸ்யாம், இதில் நிலைத்து இருந்து கொண்டு பிரம்ம நிர்வாணம். பிரம்ம நிர்வாணம்னு சொன்னா அந்த பிரம்மத்திலேயே நிலைத்து இருக்கக்கூடிய, பிரம்மத்திலேயேனா பிரம்ம ஞானத்திலேயே நிலைத்து இருக்கக்கூடிய, நான் தூய உணர்வு அப்படிங்கிற அறிவில் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை அவன் அடைகிறான் அப்படிங்கிற. அப்போ
இது பாசிபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கிருஷ்ணர் கேரண்டி கொடுத்துருக்கிறதுனால யாராவது 2வது அத்தியாயம் வரைக்கும் படிச்சுட்டோ, இப்ப 2வது அத்தியாயம் ஆயிடுத்து, இனிமே நான் என்னத்த படிக்கிறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். 3வது அத்தியாயத்திலேருந்து கூட படிக்கிறதுக்கு வரலாம் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. இப்ப அப்புறம் வந்து கேட்சப் பண்ணிக்க வேண்டியதுதான் பழைய லெசன்ஸ் எல்லாத்தையும். நான் எதுக்கு சொல்றேன், நம்ம எப்போ எதை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். ஏன்னா கடைசி காலத்துல கூட நீ இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு பிரம்ம ஞான நிஷ்டையில் இருந்து நீ முக்தி நிலையை அடையலாம் அப்படிங்கறது கிருஷ்ணர் சொல்லியிருக்க. ரொம்ப பெரிய டிபேட் இருக்கு ஜென்ரலி எல்லாரோட மனசுலயுமே. வயசானதுக்கு அப்புறமா ஆத்ம ஞானத்தை பெற முடியுமா, நம்மளால அது சாத்தியமா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கு. சாத்தியம்தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, உனக்கு வயசானா பரவாயில்ல, வாழ்க்கை உனக்கு ஏகப்பட்ட படிப்பினைகளை கொடுத்திருக்கும். அந்த படிப்பினைகள் உன்னை பக்குவப்படுத்தி இருக்கும். அந்த பக்குவத்தினால் நீ நிச்சயமாக இந்த குரு வாக்கிய உபதேசங்களை நன்றாக கிரகித்துக் கொண்டு அதன்படி நீ வாழ்வது என்பது உனக்கு நிச்சயமாக சாத்தியமே அப்படிங்கிறத சொல்றார். முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு பக்குவம் என்பது வேணும் அப்படிங்கிறது இருக்கு. இந்த அளவுல இந்த 72வது ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நமக்கு புதன்கிழமை இருக்கும் இல்லையா? புதன்கிழமை அன்னைக்கு நம்ம ஒரு கம்ப்ளீட் ரீகேப் ஆஃப் சாப்டர் 2 பண்ண போறோம். அதனால அந்த கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கம்ப்ளீட் ரீகேப் பண்ணும்போது ஃபுல்லா திரும்ப ஒரு தடவை பார்த்தோம்னா நல்ல ரிவிஷன்